வெல்கம் டு ஜெரியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நைட் லேம்ப் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, சிம்பிளான எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது நார்மல் எல்இடியை வந்து பார்த்தீங்கன்னா பிளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாகவும் இருக்கும். நைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான செலவில் வந்து சூப்பராக உருவாக்குன மாதிரியும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து டயோடு வந்து தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரானிக் ஷாப்லேயும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இது ₹1 ₹2 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். அதுக்கடுத்து முக்கியமாக தேவை வந்து பார்த்தீங்கன்னா 100K ஓம் ரெசிஸ்டர். இது இல்லாட்டினா வந்து இதை வந்து செய்யவே முடியாது. இதுதான் வந்து டேரெக்டாக பிளக்கில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து கெப்பாசிட்டர் ஒன்று தேவைப்படும். இது வந்து 16 வோல்ட்லேருந்து 25 வோல்ட் வரைக்கும் நீங்கள் எதுனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து நான் வந்து 25 வோல்ட் கெப்பாசிட்டர் வந்து ஒன்று வாங்கிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்இடி வந்து தேவைப்படும். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த மாதிரி எல்இடி வந்து வாங்கிக்கோங்க. கலராக எரியறது கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஓல்டு பிளக் பாயிண்ட் வந்து ஒன்று தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் எல்லா கனெக்ஷனையும் கொடுத்து நம்ம வந்து பிளக்கில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இருந்தாலே போதும், நம்ம வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ சால்ட்ரிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கிளிப்பில் வந்து கனெக்ட் பண்ணி தான் இது செய்ய போகிறோம். இது நானாக செஞ்சது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்இடியை வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒவ்வொன்றா வந்து சால்ட்ரிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் எல்இடியில் வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ப்ளஸ் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து கனெக்ட் பண்ணணும். அப்போனா தான் டயோடு வந்து கரெக்டாக இருக்கணும். டயோடில் வந்து பார்த்திங்கன்னா மேல் இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை வந்து கரெக்டாக ப்ளஸில் வந்து ஜாயிண்டாக இருக்கிற மாதிரி சால்ட்ரிங் வந்து பண்ணுங்கள். டயோடு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வேயில் தான் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணணும். அவுட் சைட்லேருந்து வெளியே இருந்து அந்த சைட்லேருந்து வந்து இந்த சைடுக்கு வந்து பாஸ் ஆகாது. ஸோ அதுக்காக தான் டயோடு வந்து நம்ம இது வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெசிஸ்டர் வந்து அந்த சைடு மைனஸ் சைடு வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அதையும் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான கனெக்ஷனாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கும் எல்இடியோட லைஃபு. இப்போ வந்து நீங்கள் நார்மலாக 100K மட்டும் மைனஸ் சைடு வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணாலே போதும், எரிய தான் செய்யும். ஆனால் இந்த இதில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதோட இது இருக்கும். அதுக்கடுத்து கெப்பாசிட்டர் எதுக்காக கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அடிக்கொருக்க வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அதுக்காக வந்து எல்இடி வந்து சீக்கிரம் போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ எல்இடியை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கெப்பாசிட்டரும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் வந்து இந்த சைடு, மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு. அது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த லென்த் வந்து சின்னது பெருசு இருக்கும். ஸோ அதையும் பார்த்து வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி கனெக்ஷன்ஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப லைஃப் வந்து நல்லாயிருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சூப்பராக வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீட்டிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம தேவையில்லாததெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து வெட்டி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி வந்து அதை வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் வந்து நீட்டாக வந்து வெட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிளக் பாயிண்டில் வந்து இதை வந்து நீங்கள் டேரெக்டாக பிளக்கில் வந்து கனெக்ட் பண்ணாலும் பண்ணலாம். ஆனால் வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கொடுங்க. கனெக்ஷன் வந்து 2 ஜாயிண்ட் ஆகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம 220 வோல்ட் வந்து தரோம். ஸோ அதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியுதானா, கலட்டி எடுத்தாச்சு. கலட்டி எடுத்ததுக்கு அடுத்து அந்த ஸ்க்ரூவில் வந்து ஜஸ்ட்டு வந்து மாட்டினாலே போதும். நம்ம எந்த சைடுனாலும் நீங்கள் வந்து மாட்டி விடலாம். இது வந்து எந்த சைடு வச்சாலும் வந்து நம்மளுக்கு வந்து எல்இடி வந்து எரிய தான் செய்யும். ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளக்க 2 இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி வந்து முறுக்கி விட்டுக்கலாம். முறுக்கி விட்டுட்டு அந்த இதை வந்து டைட் வச்சுக்கலாம். டைட் வச்சுட்டிங்கனாலே கரெக்டாகிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளக் பாயிண்டில் வந்து போட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் அதில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி டைட் வந்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கனெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே கரெக்டாகிடுச்சு. இப்போ வந்து பிளக் பாயிண்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த நார்மலாக உள்ளதை மட்டும் ஒன்றை வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கு அடுத்தே நம்ம செக் பண்ணலாம். இப்போ மாட்டும் போலே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒவ்வொரு கனெக்ஷனும் வந்து ஜாயிண்ட் ஆகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. நான் ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு, ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு அப்படி வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு கரெக்டாக நடுவில் வந்து மாட்டம் மூலம் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போனா எல்இடியை வந்து அந்த ஜாயிண்ட் வந்து இதாகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் க்ளூவும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ க்ளூ வந்து அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளக் போர்டில் வந்து போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. சரி, ஓகே, இப்போ வந்து மாட்டியாச்சு. இப்போ சுவிட்ச் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் பிளிங்காகி எரியிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் இல்லை, அது நார்மலாக எரியறது தான். இங்கேயே கனெக்ஷன் விட்டு தான் ஒரு மாதிரி வந்து கிடைக்கிது. ஸோ அதனால தான் பிளிங்காகி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கண் பார்க்கும் போல் வந்து அந்த பிளிங்க் ஆகுறது எல்லாம், ஆனால் கேமராவுக்கு வந்து பிளிங்க் ஆகுறது வந்து தெரியுது.
சரி ஓகே, அவ்வளோதான், நம்மளுக்கு கனெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ப்ளக் பாயிண்ட் வந்து இதை வந்து போட்டு வந்து டைட் வந்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே வச்சாலும் ஓகே, இல்லைன்னா வந்து ஏதாவது முன்னாடி வந்து ஏதாவது வச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைன்னா வந்து பிரைட்டாக வந்து அடிக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் விநாயகர் சிலை வந்து ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை வந்து மேலே வந்து ஃபிட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து மேலே வந்து ஃபிட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஃபிட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்இடியை வந்து மேலே நல்லா, அதாவது மேலே நோக்கி அடிக்கிற மாதிரி வந்து வச்சுட்டு அங்கே நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு, ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு விநாயகர் சிலையை வந்து மேலே வந்து வச்சுக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுறதுக்காக தான் நல்லா வந்து பிரைட்டாக எரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பராக வந்து ஒட்டியாச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பிளக் போர்டில் வந்து வச்சு சுவிட்ச் வந்து போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் வந்து இதை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக கூட செஞ்சுக்கலாம், இல்லைன்னா ஏதாவது க்ளூ அப்ளை பண்ணி மட்டும் வச்சிங்கனாலே போதும், சூப்பராக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சூப்பராக வந்து வச்சாச்சு. இப்போ சுவிட்ச் வந்து போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பராக வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டோட எஃபெக்ட் வந்து போகல. இப்போ வந்து ஆஃப் பண்ணாலும் பாருங்கள், கீழே வந்து நல்லா பிரைட்டாக வந்து தெரியுது. ஆனால் வந்து விநாயகர் வந்து ஃபுல்லாக தெரியாமல் கொஞ்சம் தலைப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா சரியாக தெரியல. ஆனால் வந்து வெளிச்சம் வந்து நல்லா கிடைக்கிது இந்த எல்இடிக்கு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த இதை கூட வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ அதை வந்து எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த சின்ன பிள்ளைங்க முட்டை ஊதுவாங்க பார்த்திங்களா, அதுக்கு மேலே உள்ளது அதை எடுத்து இது பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து எடுத்து இப்படி ஃபிட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து அங்கேயும் க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடுறேன். லைட்டு வந்து பிளிங்க் ஆகி எரியறதுக்கு காரணம் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னு பார்த்திங்கன்னா என்னோடய கேமரா, அதாவது மொபைலில் ரெக்கார்ட் பண்ணது 60 fps வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். 30ல் ரெக்கார்ட் பண்ணால் அது தெரியல. 60ல் ரெக்கார்ட் பண்ணுறதுனால தான் அந்த பிளிங்க் ஆகுறது வந்து தெரியுது. நம்ம பார்க்குறப்ப வந்து தெரியலை, ஆனால் வந்து கேமராவுக்கு வந்து தெரியுது. ஆனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பிரைட் வந்து நல்லாயிருக்கு, ஃபுல்லாக வந்து வெளிச்சம் நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. லைட் ஆஃப் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. வெளிச்சமும் பார்த்திங்கன்னா சூப்பராக அப்படியே வீடு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் நல்லாயிருக்கு. நைட்டு, அதாவது நைட் லேம்ப் சொல்லி இருந்தோம் பார்த்திங்களா, நைட்டு தூங்கும் போல் போட்டிங்க அப்படின்னா அப்படியே மங்கலாக வந்து இருக்கும். கொஞ்சம் எந்திரிச்சு நடக்கிறதுக்கு அந்த வெளிச்சம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய தான் செய்யும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து அதாட்டம் இருக்கும். இதோட செலவுன்னு பார்த்திங்கன்னா 10 ரூபா கூட இருக்காது. ஸோ ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக செஞ்சு வீட்டில் வந்து மாட்டுங்க, உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கலர் பிளிங்காக எரியணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சு மாட்டலாம். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ரொம்ப நாளைக்கு அதாட்டம் இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் வந்து நம்ம சேனலில் வந்து வரப்போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட் வந்து நிறையா இருக்குது. ஸோ அடுத்தடுத்து வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதனால் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸாக தானே இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.